இதுதான் என் மக பிரேமா. நமஸ்காரம் பண்ணுமா. பரவாயில்ல, வேண்டாமா. நீ காதலிக்கிற சரி, யார காதலிக்கிற? ஒரு பொண்ணு காதலிக்கிறேன் சார். நாமளையா காதலிப்பேன்? அந்த பொண்ணு குடும்பம் எப்படி? அவங்க அப்பா பெரிய பணக்காரன், ஆனா அவங்க சித்தப்பன் தான் கொஞ்சம் லூசு. சித்தப்பங்களே இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு சார். அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா? அதை எங்கிட்ட சொல்லாத, போய் அவகிட்ட சொல்லு. தைரியம் வரலையா சார்? நான் உன்னை காதலிக்கிறேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லணும், ஆனா பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல சார். ரொம்ப சுலபம், நான் உனக்கு எல்லாம் கத்துறேன். ஏன் சார், உங்களுக்கு இதுல நல்ல சர்வீஸ் சார். நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். இப்போ நான் தான் அந்த பொண்ணு, நீ என்கிட்ட வந்து என்ன காதலிக்கிறியான்னு கேட்கணும். எப்படி கேட்ப? எப்படி கேட்கறது? நான் வந்து உங்களை பார்த்து என்ன காதலிக்கிறேன்னு எப்படி கேட்கறது? நீங்க சரின்னு சொல்லிட்டா அப்புறம் என் கதி. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இப்ப நான் தான் அந்த பொண்ணு, என் கர்ச்சீப் கீழே கிடக்குது, நீ அந்த கர்ச்சீப் எடுத்து என்கிட்ட கொடுக்கணும். ஏன் எடுத்து கொடுக்கணும்? ஐயோ, இந்த காலத்துல காதலிக்க அதுதான் ஆரம்பம். கீழே கிடக்கிறத எடுத்து கொடுக்கறதா? ஆமா, எடுத்து கொடு கர்ச்சீப்ப. ஏதோ கர்ச்சீப். ஓ, என்ன விசில் அடிக்கிற? என்ன ரவுடி காதலா இது? விசில் அடிக்கூடாதா? என்னங்க மேடம், ப்ளீஸ் இந்த பாருங்க, கைக்குட்டி கீழே போட்டீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ போயிட்டா இருந்தா. ஐயோ, நீ பேச. இப்போ அந்த பொண்ணு கைக்குட்டியே போனா போயிட்டா என்ன பண்றது? உன் கைக்குட்டி கீழே போட்டு அதையும் எடுத்து கூட. என்கிட்ட கைக்குட்டி இல்லையா, வேற எதை போட? கர்மம், உனக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா உனக்கு வராது. நானே போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணி காட்டினாதான் உனக்கு புரியும். ஏன் சாக்கரை நீங்க லவ் பண்ணலாம் பாக்குறீங்களா? பாரு, நீ அந்த பொண்ணு, நான் பாலு. நான் எப்படி லவ் பண்றேன்னு பாரு. சார் சார், ரொம்ப கிட்ட வராதீங்க சார், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. சரி, நீ அந்த பொண்ணு, இந்தாங்க உங்க கட்சி. தேங்க்யூ. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? நீங்க ஒன்னும் பேச வேண்டாம். பாலு, நான் பாலுவா? நீங்க லவ் பண்ற பொண்ணு. சாரி பொண்ணு, நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன அரைஞ்சிட்ட கண்ணத்துல? இந்த காலத்து பெண்களுக்கு துணிச்சல் ஜாஸ்தி, கண்ணத்துல அறையவும் செய்வாங்க. ஐயோ, அப்ப நீ தூரம் நின்னுகிட்ட லவ் பண்ணு. போனா போறது உனக்கு லவ் பண்ண கத்து கொடுத்தா கண்ணத்துல அறையிற எக்க இருக்கட்டு போ. ஐ டோன்ட் கேர். சார் சார் சார், பாதியிலே விட்டு போறீங்க சார். சார் தயவு செய்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். பாலு, அவகிட்ட பேச்ச ஆரம்பி. சரி, ஒண்ணுமே சரிப்பட்டு வராட்டி கடைசியா ரோமியோவும் ஜூலியட்டும் என்ன பண்ணாங்கன்னு கேளு. நானே ரொம்ப நாள் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன சார் பண்ணாங்க அவங்க? உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அது ஒண்ணுதான் நல்லா தெரியும். ரோமியோவும் ஜூலியட்டும் என்ன பண்ணாங்கன்னு கேளு. காதல் பண்ணாங்கன்னு சொல்லுவோம். உடனே நீ நானும் அதைத்தான் செய்யறேன்னு சொல்லிடு, அவன் புரிஞ்சுக்கோ. எதுக்கும் தூரம் நின்னுகிட்ட லவ் பண்ணு. ஏம்மா பொண்ணு, ரோமியோ ஜூலியட் என்ன பண்ணாங்க? கட்சி படுத்துட்டு போயிட்டாரே சார். கட்சி மீரா, கட்சி 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 கட்சி. என்ன கட்சி பிடிச்சிட்டு இருக்கீங்க? கட்சி பிக்கல, நான் தேடிட்டு இருக்கேன். எதுக்கு? ஒண்ணு இல்ல, எடுத்து மேடம் இந்தாங்க அப்படின்னு குடுக்கறதுக்கு. என்ன மிஸ்டர் பாலு? ஒண்ணு இல்ல, வந்து நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? ஐயோ, கேட்டுட்டேன். என்ன கேட்டீங்க? விஷயம் கேட்கலான்னு கேட்டேன். அதுவே சித்தப்பாட்ட பேசும்போது வரலையே. சித்தப்பாவா? ஒண்ணு இல்ல, வந்து கொஞ்சம் பாருங்க. ரொம்ப பாக்குறீங்க அப்படிங்க. அதாவது ரமாபுரமும் ஜேம்ஸ் பாண்ட். ஐயோ, பேர் வரது போச்சே. ரோமியோ ஜூலியட். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ரோமியோ ஜூலியட் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? ரோமியோ ஜூலியட் நாம செய்ய வேண்டிய முன்னாலே செஞ்சாங்களே. என்ன செஞ்சாங்க? அதான் 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 தற்கொலை செய்துக்கிட்டாங்க. அதேதான் நானும் செய்ய போறேன். ஐயோ, அது இல்ல, உனக்கு நான் எப்படி சொல்றது? அதாவது ரெண்டு பேர், ஒரு யுவன் ஒரு யுவதி, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால என்ன செஞ்சாங்க? கல்யாணத்துக்கு முன்னால என்ன செய்தா கல்யாணம் நடக்கும்? கெட்டி பண்ண கொட்டா கல்யாணம் நடக்கும். ஐயோ, அது இல்ல, இரு நான் இப்படி வர்றேன். சினிமாவில ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? ட்வீட் பாடுவாங்க, கோரஸ் பாடுவாங்க. மனமண்ட களிமண் தெரிஞ்சு வச்ச மண்ட பைத்தியம். உனக்கு ஒண்ணுமே புரியலையா? இப்படித்தான் சொல்றது. நான் உன்னை காதலிக்கிறேன் போதுமா? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. புரியல? சீ போ. எனக்கு ஒரு சந்தேகம். என் பேர்லயா? உங்க பேர்ல இல்ல. வந்து ஒரு பெண்ணை பார்த்து ஒருத்தர் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சித்தப்பா? அவரு அந்த பொண்ணை காதலிக்கிறாரு அர்த்தம். அப்படி இல்ல சித்தப்பா, முதல்ல நேரடியா சொல்லாம ரோமியோவும் ஜூலியட்டும் என்ன பண்றாங்கன்னு கேக்குறாரு. அப்ப ரோமியோவும் ஜூலியட்டுமா? இவகிட்டே கேட்டுட்டான். அவன் குரு கிட்டே சிஷ்யம் வாலாட்டுறான். ஆமா, இந்த மாதிரி ரோமியோவும் ஜூலியட்டும் பத்தி பேசுறேன். முதல்ல கர்ச்சீப் எடுத்து கொடுக்கறேன்னு ஆரம்பிச்சிருப்பானே. ஆமா சித்தப்பா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த மாதிரி பேசுற பையன் ஒருத்தனை எனக்கு நல்லா தெரியும். மகா அயோக்கியான. அயோக்கியனா? நிஜமாதான் சொல்றீங்களா? நிஜமாதான். அவனுக்கு இதே வேலைதான். திருச்சியிலே அவனுக்கு 1/2 டஜன் காதலிகள். வேலைக்கு ஒரு பொண்ணா பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஐயோ, ஏன் உனக்கே ஷாக் அடிக்குது? ஏன் எனக்கே ஷாக்? எனக்கு இந்த மாதிரி பொம்பளைங்க எல்லாம் ஏமாத்துறானேன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அது அவன் தப்பு இல்ல,
அவனுக்கு யாரோ ஒரு பெரிய மனுஷரு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. எல்லாம் அவர் வேலை. ஆமா, அவர் திருந்தவே மாட்டாரா? பெரிய மனுஷனா பையனா? அந்த பையன்தான் திருந்துவான். ஆனா அவன் திருந்தறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏதான ஒரு பொண்ணு அவன் கன்னத்துல சரியா ஒரு அறை கொடுக்கணும். ஒரு அறை கொடுத்தா அப்புறம் அவன் திருந்திடுவான். இந்த மாதிரி வம்புக்கு எல்லாம் போக மாட்டான். அறைவிட அந்த பொண்ணு அறைவிட. அவர் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். என்கிட்ட அவனே எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். நேற்று ஒரு பொண்ணை மலைக்கோட்டையில சந்திச்சானா. அதுக்கு முந்தின நாள் ஒரு பொண்ணை தெப்ப குளத்து பக்கத்துல பார்த்தானா. மகா வெக்கக்கேடு. அவர் பேர் என்ன? உனக்கு ஏன் அது? இன்னைக்கு வேற ஒரு பொண்ணை பார்க்க போறதா சொல்லியிருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு ஏமாந்துருச்சோ என்னாவோ. நான் வரேன். ஏண்டா பாலு, வேற கிடைக்கலையா?